கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, ஒருவராய் சாகாமை உள்ளவர், சேரக்கூடா ஒளிகளில் வாசம் செய்பவர், ஒருவராய் சாகாமை உள்ளவர், சேரக்கூடா ஒளிகளில் வாசம் செய்பவர், அகிலத்தை வார்த்தையாம் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன், அகிலத்தை வார்த்தையாம் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, ஆதியும் அந்தமும் ஆனவர், அல்வாவும் மேகாவும் ஆனவர், ஆதியும் அந்தமும் ஆனவர், அல்வாவும் மேகாவும் ஆனவர், இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர், இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன், எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன், துதிகன மகிமைக்கு பாத்திரரே, தூயவரே இயேசுவை உயர்த்திடுவே, துதிகன மகிமைக்கு பாத்திரரே, தூயவரே இயேசுவை உயர்த்திடுவே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனை
முதலாவது வாரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம். சபையாய் குடும்பமாய் தேவ ஜனமாய் தேவ சமூகத்தில் கூடி வந்து துதிக்கத்தக்கதாய் ஆராதிக்கத்தக்கதாய் கர்த்தர் பாராட்டியிருக்கிற நல்ல ஈவிரங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம். தகப்பனே மகாபரிதான கிருபைகளுக்காக இலக்கங்களுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஒரு மாதம் கண்ணிமணி போல பாதுகாத்து இந்த மாதத்தினுடைய முதலாவது வாரத்திற்கு அப்பா குடும்பமாய் நம்முடைய ஆராதிக்கத்தக்கதாக கர்த்தர் தந்த நல்ல கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துவதற்காகவே ஆலயத்தில் வாசமாய் இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளும் வாக்கியவான்கள் உடைய வீட்டின் நன்மையினால் திருப்தியாகவும் என்று சொன்னார். அப்பா வசனத்தின்படியே கதைகள் ஒவ்வொருடையும் அந்த வீட்டில் அன்றைகளை கூட்டி செல்வதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. உடைய ஆலயத்தின் நன்மையை கொண்டு திருப்தியாக்க போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனை உள்ள பொறுப்பை கருத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த பரிசுத்தமுள்ள ஆராதனையை மாறி கதை செய்கிறாங்க. நாங்கள் பாடுகிற ஒவ்வொரு பாடல்களும் அன்றை கேட்கிற பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் வசனங்களும் சாட்சிகளும் கர்த்தருடைய பந்தியும் ஆண்டவரே கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக பரிசுத்தமாய் இந்த இடத்திற்கு தாவை செயல்படுத்தப்பட அதை பரிசுத்தமாய் ஏறெடுக்கப்பட கர்த்தருக்கு பிரியமான சுகந்த வாசனை உள்ள பலியாய் நீ முகர்ந்து விடும்படியாய் ஆண்டவரே இந்த வேளையில் ஆண்டவரே தாவே இந்த ஆராதனை மாத்திரமல்ல எங்களையே ஒரு ஜீவ பலியாக உடைய சமூகத்தில் நாங்கள் வைக்கிற கர்த்தாவே கர்த்தருடைய பரிபூரண பிரசுர நிறைவாய் ஒவ்வொருவரோடு தங்கி இருக்கிறோம். முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு முழு மனதோடு முழுமையோடு கூட உண்மை ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கல்வி தருவீர்களப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரமான ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தருடைய பிரசனம் இருக்கட்டும் என்பதை ஒவ்வொரு பரிசுத்தப்படுத்தி நீ பயன்படுத்தி விட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தெய்வ பிரசனத்தை உணர்ந்து கொள்ளத்தக்கதான கிருபைகளின் நாட்களை கத்தங்க தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தாவே கர்த்தருடைய மகா பரிதான இலக்கத்தினால கிருபையினாலும் முழுதுமாய்களை முடிசூடி பாதுகாத்துக் கொள்ள கத்த கிருபை செய்கிறாப்பா. இந்த கர்த்தர் முற்றுமாய்களை தாழ்த்து வர வேண்டிய பிள்ளைகளை கத்த பிள்ளைகளை கூட்டி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஒரு வீட்டு கத்த நாமத்தை மகிமைப்படுத்த கத்தர்களுக்கு ஜெபிக்கிறேன். தாவே துதியும் கனமும் மகிமையெல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என்ற சின்ன பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆசீர்வாதமான மாலை வேளையிலும் இந்த பரிசுத்த ஆராதனைக்கு சொல்லி நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 126வது சங்கீதத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கிறேன். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கண்ணீரோடு உதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமந்து கொண்டு சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை கம்பீரமாய் திரும்பி வர பண்ணுவானாக.
கண்ணீரோடு விதைக்கிற நாம் நிச்சயமாய் கம்பீரத்தோடு கூட அறுப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். அதனால் இன்றைக்கு மகிழ்ந்து களி கூர்ந்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நாமத்தை மகிமைக்காக சில பாடல்களை பாடி கர்த்தர் நாமத்தை நாம் தொழுது கொள்வோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பீர வந்திருக்கிறோம். நல்ல கரங்களை தெரிவிச்சாமாய் நாம் பாடுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வாரம் முழுவதும் ஒரு மாதம் முழுவதும் கர்த்தரை கண்மணி போல பாதுகாத்திருக்கிறார். கிருபையாய் நடத்தி வந்திருக்கிறார். எல்லா தீமைகளுக்கும் கர்த்தர் விலக்கி பாதுகாத்தார். ஒரு கொல்லாம ஒப்பு கொடுக்காதபடிக்கு மறுபடியும் அவருடைய வீட்டில் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமத்தை ஆமென். கர்த்தர் பல அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பி வந்திருக்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம்,
சென்றாரே நடத்தினார், என்னை பாதுகாத்தாரே. நீங்கமா சந்தத்தாரா சியாந்தரா கிருபையாய் என்னை நடத்தினார். ஒரு தீமைக்கு மேலே ஒப்பு கொடுக்காதபடி அந்த கிருபையாய் என்னை நடத்தி வந்தார். ஓ ஜீசஸ், ஹalleluya ஹalleluya. உம்முடைய கிருபைகளுக்காகப்பா, உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி ராஜா. உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்துக்காக நன்றி அப்பா. உம்முடைய பரிசுத்த ஆவிக்காக நன்றி ஆண்டவரே. இடத்தில் எல்லா பாதைகளுக்காக ஓ ஜீசஸ், ஹalleluya. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல ஆண்டவரே இதுவரை எங்களை சுமந்து வந்தீங்க. சோர்ந்து போன நேரங்களெல்லாம் திட நம்பிக்கை தைரியம் ஏந்தி கிருபையாய் எங்களை வழி நடத்தினீர். எல்லா தீமைகளுக்கு துணைக்கு பாதுகாத்தீர்கள். மகிமை பொருந்திய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரப்பா. வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல எங்கள் ஆத்துமா தப்பிச்சு ஆண்டவரே. கண்ணி தவித்தது நாங்கள் தப்பினோம் ஆண்டவரே. நாங்கள் ஆசை வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது ஆண்டவரே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம்ப்பா. நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. உடைய கிருபை என்றைக்கு உள்ளதப்பா. வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு தூரமோ, கிழக்குக்கு மேற்கு தெற்குக்கு வடக்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா இப்பக்கு பயப்படுவது மேல உடைய கிருபை அவ்வளவு பெரியதாக இருக்கின்ற ஆண்டவரே. ஹalleluya. உடைய கிருபைகளிலே மனுக்குகள் வந்து அடைக்கலம் புகுந்து கொள்கிறார்கள். நீ பாராட்டின கிருபை நல்லது, நீ பாராட்டின இரக்கம் நல்லது, நீ காண்பித்த கிருபை நல்லதப்பா. எங்கள் மேல் வைத்த நாதி அன்பின்படி, அநாதி தீர்மானத்தின்படி, அநாதி கிருபைப்படியே நீ எங்களை நடத்தி வந்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம். நீ நடத்தி வந்ததற்காக நாங்கள் ஸ்தோத்திரம் சொல்கிறோம். ஓ ஜீசஸ், ஹalleluya. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க இருந்தவரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க இருந்தவரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க
வாழ்வினிலே இயேசு போதும். எல்லாம் கரங்களை தட்டி சொல்லுங்க, இயேசு போதுமே. இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே, எந்த நாளிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே, எந்த நாளிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதும். இயேசு போதும் சொல்ற மட்டும் கரங்களை தட்டி எந்த நாளிலும் எந்த நிலைமையிலும் இயேசு மட்டும் எனக்கு போதும் ஆண்டவரே. இயேசு மட்டும் எனக்கு போதும். எல்லா சூழ்நிலையிலும் இயேசு வேகாவா சஞ்சராகா நீகாரா மாமாரா சுயந்தரா நீங்க மட்டும் போதும் ஆண்டவரே. இயேசு மட்டும் என் வாழ்க்கையில போதும். இயேசு மட்டும் என் வாழ்க்கையில போதும் சொல்லுங்க. உலகத்தில் வாழும் மக்கள், உலகத்தில் ஐஸ்வர்யத்தில், உலகத்தினுடைய ஆசை செய்யல நாங்கள் சிந்தியாதபடிக்கு தங்களுடைய ஆவியானவரே இயேசுவை மட்டும் பற்றிக் கொள்ள, இயேசுவை மட்டும் பற்றிக் கொள்ள. அல்லேலூயா. இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே, போதுமே. எந்த நாளிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதும். இயேசு போதும் சொல்ற ரெண்டு கரங்களை உயர்த்தி இயேசு போதுமே. சத்தமாய் எந்த வாழ்வினிலே இயேசு போதும். எந்த நாளிலுமே, எந்த நாளிலுமே, எந்நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதும். நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. சத்தமாய் நீ மாத்திரம், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. ஒரு விசை கூட சத்தமாய் நீ மாத்திரம், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை, ஆராதனை. நல்லவரே, நல்லவரே, வல்லவரே, ஆராதனை, ஆராதனை. எத்தனை இன்னல்கள், எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரிந்தேன் ஐயா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரிந்தேன் ஐயா. ரத்தமே சிந்தி, ரத்தமே சிந்தி நிச்சயமே, ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன். நிச்சயம், நிச்சயமே. ரட்சகரே, ரட்சகரே, இயேசு நாதா, ஆராதனை, ஆராதனை. ரட்சகரே, ரட்சகரே, இயேசு நாதா, ஆராதனை, ஆராதனை.
பலியான செம்மறி சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த இரத்தம் எனக்காகவல்லோ. பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த இரத்தம் எனக்காகவல்லோ. பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை. பரிசுத்தரே பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை. எத்தனை இன்னல்கள் வாழ்வில் இருந்தாலும் உம்மை விட்டு பிரிய முடியாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒரு பாடுகளை பிடிக்க முடியாது. அவருடைய சமூகத்தை விட்டு ஒரு பாடுகளை பிடிக்க முடியாது. எங்கள் மீது அன்பு கூர்ந்து எங்களை ஒவ்வொரு நாளும் உடைய கிருபைகளுக்குள்ள மூடி நடத்தி வருகிறீங்களே. இந்த பரிசுத்த பிரசன்னத்திற்காக நன்றி. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைகிறேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் அணுகாது என்ற பாடலை பாடி நாம் மேம்படுத்துவோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஒரு இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எந்த தீங்கும் நம்ம அணுகவே முடியாது. நம்ம வீட்டையோ நம்முடைய பிள்ளைகளையோ ஒரு காரியம் செய்ய முடியாது. நேசருடைய இரத்தம் நம்ம வைக்கப்பட்டதுனால நல்ல கரைகளை தள்ளி உச்சாமை விசுவாசத்தில் கூட ஆண்டவரே உடைய இரத்த கோட்டைக்குள்ள நம்ம நுழைந்து கொள்ள தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் சொல்லி கரைகளை தள்ளி பாடி கர்த்தர் நாமத்தை மேம்படுத்துவோம். கர்த்தரை பரிசுத்தமாக மேம்படுத்துவோம். அல்லேலூயா. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. தேசரின் ரத்தம் கண்டே பெருமாளே சாத்தா. தேசரின் ரத்தம் கண்டே பெருமாளே சாத்தா. வாசம சிலுவையில் பலியான வாசம சிலுவையில் Thank you.
கர்த்தர் வந்து ரெட்ட கோட்டை வச்சிருக்கிறார். ஒரு தீங்கு அணுகாது, ஒரு பொல்லாப்பு நேரிடாது, வாதை ஒரு கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது. அவர் கர்த்தர், அவர் கர்த்தர், அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் ஜீவன் உள்ளவர், அவர் ஜீவிக்கிறவர். மறைத்து வைத்திருக்கிறார். இரத்த கோட்டைகளில் மறைத்து வைத்திருக்கிறார். இரத்த கோட்டைகளில் மறைத்து வைத்திருக்கிறார். இரத்த கோட்டைகளில் மறைத்து வைத்திருக்கிறார். ஒரு தீங்கு மேலே அணுகாது, ஒரு பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. ஒரு தீங்கு அணுகாது, ஒரு பொல்லாப்பு நேரிடாது. ஒரு தீங்கு மேலே அணுகாது. அவருடைய கரத்தில் வைக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை கரத்தில் வைத்திருக்கிறார். உள்ளங்கையில் இதை வரைந்திருக்கிறார். உன்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்து நடத்துகிறார். உன்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்து நடத்துகிறார். உன்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்து நடத்துகிறார். ஒரு பொழுது உன்னை கைவிடவே மாட்டார். உன்னை விட்டு விலகவே மாட்டார். உன்னை விட்டு விலகவே மாட்டார். அவன் நல்ல தேவன். கர்த்தரை நேசிக்கிறார். இயேசுவை நேசிக்கிறார். இயேசுவை நேசிக்கிறார். இயேசுவை நேசிக்கிறார். சில நேரங்களும் இந்த எண்ணங்கள் எல்லாம், சிந்தனைகள் எல்லாம் என் வாழ்க்கையில ஒன்றுமே இல்லையே, நான் வெறுமையா இருக்கிறேனே ஆண்டவரே, என் வாழ்க்கையில தனிமை மட்டும்தான் அப்பா, வெறுமையா நான் இருக்கிறேன், என் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை ஆண்டவரே. கர்த்தர் நேசிக்கிறார். இயேசுவை நேசிக்கிறார் சொல்கிறார். இயேசுவை நேசிக்கிறார். இயேசுவை நேசிக்கிறார் தம்பி. கர்த்தர் தேசத்தோட கொண்டு வந்தார் என்று சொன்னார். கர்த்தர் நோக்கத்தோடு கூட கொடுத்திருக்கிறார். இயேசுவை நேசிக்கிறார். இயேசுவை நேசிக்கிறார். உங்களுடைய மனதின் வேதனை எல்லாம் கர்த்தர் அறிவார். உங்கள் இதயத்துடைய பாதைகள் எல்லாம் கர்த்தர் அறிவார். ஓ ஜீசஸ், ஜீசஸ். உன் கண்ணீரை கர்த்தர் காண்கிறார். உன் கண்ணீரை கர்த்தர் காண்கிறார். உன் இருதயத்தை கர்த்தர் அறிகிறார். உலகத்தில் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை யாரும் அறிய முடியாது. ஆனால் என் இயேசு உன்னுடைய இருதயத்தின் நினைவுகளை அறிகிறேன் என்று சொல்கிறார். உன் இருதயத்தின் நினைவுகளை இயேசு அறிகிறேன் சொல்றார். நீ போகிற பாதையை அவர் அறிவார். நீ நடக்கிற எல்லா வனாந்திரத்தின் பாதைகளை கர்த்தர் அறிவார். வனாந்திரத்தின் வழிகளெல்லாம் கர்த்தர் அறிவார். நீ ஒண்ணுமே இல்லாம நீ தனியா ஒரு அறையில் அமர்ந்திருப்பதை கர்த்தர் அறிவார். அவருடைய கண்கள் மேல வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய கரங்கள் உன்னை தாங்குகிறது. கர்த்தர் உன்னை தாங்குகிறார். இயேசு உன்னை தாங்குகிறார். ஹல்லேலூயா. இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார். இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார். இயேசு உன்னை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. கண்ணீரோடு விதைக்கிறவன் வீரத்தோடு, இப்ப நீ கண்ணீரோடு வேதனையோடு கூட இந்த சபையில் நின்று கொண்டிருக்கலாம். இப்பொழுதே சூழ்நிலை ஒரு கண்ணீராக இருக்கலாம். நீ நிற்கிற பாதை ஒரு கண்ணீரின் பாதையா இருக்கலாம். தனிமேல் அநேக சிந்தனைகள் உனக்குள்ள வந்து உன்னை உடைத்துக் கொண்டிருக்கலாம். வாழ்க்கை குறித்து சில நேரங்களில் வெறுப்பு கூட வரலாம். ஆனா இயேசுவை நேசிக்கிறார். இயேசுவை நேசிக்கிறார். ஒரு பொழுதும் அவரை திக்க சொல்லாய்ந்தார். ஒரு பொழுதும் அவரை விட்டு விலகவே மாட்டார். இந்த உலகத்துல எந்த மனுஷனையும் வந்து பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அந்த இயேசு என்கிற ஒளி. அவனுக்கு வருகிற யாரையும் கர்த்தர் வீணாய் தள்ளுவதே இல்லை. ஒருவரையும் ஒரு வறுமையாய் விடுகிறதே இல்லை.
ஒருவரையும் அவர் விட்டு விடுகிற தேவனே அல்ல. அவர் என்னை நடத்துவார். என் தேவன் எனக்காய் ஏதாயிலும் செய்திடுவார். எந்தாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாயிலும் செய்திடுவார். எந்தாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியாத காரியம் செய்து சர்வஞானியே, கிரகிக்க முடியாத சர்வஞானியே, நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுமா, என் தேவன் எனக்காய் கிரகிக்க முடியாத காரியம் செய்து சர்வஞானியே, கிரகிக்க முடியாத விசுவாசத்தோடு கூட கிரகிக்க முடியாத கிரகிக்க முடியாத காரியம் செய்து சர்வஞானியே, என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்கி எல்லாரும் உருவாக்குங்கப்பா. உருவாக்குமே என்னை உருவாக்கு, என்னை தருகிறேன், என்னை தருகிறேன் உம் பாதத்தில், என்னை உருவாக்குமே உருவாக்குமே உருவாக்குமே. உமக்காகவே நான் வாழ்கிறேன், வனைந்திடும் உம் சித்தம் போல். உமக்காகவே நான் வாழ்கிறேன், வனைந்திடும் உம் சித்தம் போல். எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட, எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட, உருவாக்குவே என்னை
கிரகிக்க முடியாத அதிசயமான காரியங்களை செய்கிறார். எண்ணி முடியாத காரியங்களை செய்கிறார். நீ மட்டுமே எங்கள் வாழ்க்கையில நல்லவராய் வந்தார். எண்ணுவதற்கு வேண்டுவதற்கு மேலான கிருபைகளை கர்த்தர் அதிலே பெருக பண்ணுகிறார். எல்லாரும் அறிவிழுது அன்றே எனக்காக நான் வாழாமல் உமக்காக வாழ. அப்போஸ்தலன் பவுல் சொன்னது போல கிறிஸ்துவினை கூட சிலுவையில் அறையப்பட்டு இனி என்னில் வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். அப்படியே தேவசமுத்திரம் முழங்கால் படி முழங்கால் படி மற்றும் நின்று கொள்ளலாம். அப்படியே இந்த ஆராதனை நாம் தேவசமுத்திரம் முழங்கால் படி மட்டும் முழங்கால் படி மற்றும் இயேசுவே பரலோக தேவனே எல்லாம் தேவ சமுத்திரம் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டு வரப்படும்படியாக, கர்த்தருடைய கிருபைகளுக்குள்ள நம்ம பெருகிவிடும்படியாக தேவனுடைய நாமத்தை மகிமைக்காக ஸ்தோத்திரங்களினாலே மகா கிருபைகள் பெருகும்படி கர்த்தர் கிருபையாய் இந்த ஆராதனை வேளையில நம்ம இதயத்தை ஒரு விஷயம் கூட தேவ சமுத்திரம் அவருடைய பந்திக்கு என்று சொல்லி ஆயத்தப்படுத்தி கத்தனை கொண்டு வருகிறார். ஆராதனை நேரத்தில் ஆண்டவரே என் மாம்சக்தியில் ஒன்று வெளிப்படாமல் எங்களுக்காக நாங்கள் வாழலாம், உமக்காக வாழ இந்த ஆராதனை வேளைகளை சிவபலியை ஒப்புக் கொடுக்கிறோம். நீ எங்களுக்காக சிறுவேல அந்த ஒரு ரத்தம் சிந்தி பலிகார பலியானி எங்களுக்காக பாவமாகி நாங்கள் ஐஸ்வர்யவனை நீ தரித்ததான். ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னுடைய கிருபையின் மகாபெரிய ஐஸ்வர்யத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே எங்கள் சகல பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே ஒரு விஷயம் சூரியத்தை பார்ப்பப்பா, எங்கள் வாழ்க்கை ஏதாவது மாம்ச பிரியங்கள் கத்தருக்கு பிரியமில்லாத ஏதாவது எண்ணங்கள் சொன்னேன், கசப்புகள் விரோதங்கள் பகைகள் ஆண்டவரே மற்றதுமாய் எந்த தீய எண்ணங்கள் ஏதாவது சொன்னோம் இயேசு நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். அப்போ பவுல் நாங்கள் மாம்சத்துக்கு வழி வாழ்ந்தால் எங்களுடைய போராயுதங்கள் ஆவிக்கேற்றவையாக இருக்கிறது. அவைகளினால எந்த எண்ணங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்துக்குள்ளாக கீழ்படுத்துகிற மாட்டவரே என் போராயுதங்கள் ஆவிக்கேற்றவைகளாக இருக்கட்டும்பா. என் போராயுதங்கள் ஆவிக்கேற்றவைகளாக கிறிஸ்துக்குள்ள எண்ணங்களை சிந்தனைகளை சிறைப்படுத்திக் கொள்ள கிருபைதாகப்பா. ஒரு இடத்துல கூட நாங்கள் தவறி இருக்கக்கூடாது. நீங்க நடத்துக்காக நீங்க நடத்துங்கப்பா. எல்லா ஆராதனையில கத்திரி மகிமைப்படுவதற்காக ஸ்தோத்திரம். எங்க வார்த்தையில் அசைவாடி கொண்டதற்காக ஸ்தோத்திரம். எங்களை பலப்படுத்திருக்கிறீங்க ஸ்தோத்திரம். கிருபைகளுக்குள்ள வச்சிருக்கிறீங்க மகிமையை காண்படுத்துறதுக்கு வச்சிருக்கிறீங்க. மக்கள் நன்றி செலுத்துகிறேன். முழுவதுமாக மறைத்து கொள்ள கற்றுக்கிறாங்க. தாழ்த்துறோம் துதிக நம்மை மேலாமல் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.